ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எஸ், ரொம்ப நாளாக வந்து சிறகடி காசை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். பட் பேச முடியல. பர்சனலாக கொஞ்சம் ஒர்க்ஸ் இருந்ததால் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. பட் இப்போ வந்து ஃபைனலாக அதை பற்றி பேசி ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிறகடி காசில் ரொம்ப நாளாகவே ஒரு நெகட்டிவ் ட்ராக் வந்துட்டு இருக்கு. ரவி ஸ்ருதியுடைய மேரேஜ் ட்ராக் அப்புறமா வந்துட்டு சீரியல் ஒரு ஃப்ளோவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்போதான்ப்பா மீனா கொஞ்சம் போல்டாக காட்டுவீங்க அப்படிலாம் சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு நான் எப்போவுமே வீடியோ சொல்லும் போதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் சிறகடி காசை பற்றி. டீமில் என்ன பிளான் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு 250 எபிசோட்ஸ் கிட்ட சிறகடி காசையுடைய அந்த எல்லா மேரேஜஸ்மே முடிச்சு ஒரு ஃபேமிலியை செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி வந்து கதையை மூவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய ஸ்டார்டிங் பிளானாக இருந்துச்சு. ஸோ அதன்படி தான் இன்னமுமே சிறகடி காசை மூவ் ஆகிட்டு இருக்கு. இனிஷியலில் அவங்க வந்து எப்படி ஒரு கேரக்டர் டிஃபைன் பண்ணியிருந்தாங்களோ அதே கேரக்டரை தான் அவங்க வந்து டிஃபைன், அதாவது இந்த ஸ்டோரி வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ முத்து வந்து ஸ்டார்டிங்லேயே குடிகாரம் அப்படின்ற ஒரு இதில் தான் அந்த கேரக்டர் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அது உடனே அந்த கேரக்டர் மாற்றிட முடியாது இல்லையா? அதுக்கான ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. ரொம்ப நெகட்டிவாக காமிக்காம அப்பப்போ கொஞ்சம் பாசிட்டிவ் கொஞ்சம் நெகட்டிவ் காமிச்சிட்டு போகிறதால தான் நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து பார்க்குறவங்களுக்கு இப்படி தெரியுது. ஒருவேளை ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு நெகட்டிவாக காமிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்நேரத்துக்கு ஹீரோவே வந்து கொஞ்சம் வில்லனாகவே உங்களுக்கு காமிச்சிருக்கிற சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஹீரோவாகவும் கொஞ்சம் நெகட்டிவ் தனமாகவும் தான் அந்த கேரக்டர் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ மீனா சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு மருமகள் எப்படி இருக்குன்ற ஒரு டெஃபினேஷனோட அந்த கேரக்டர் மூவ் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் அந்த கேரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். ஏன்னா இதுக்கப்புறம் சீரியலுடைய டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி வந்து கதைகள் வந்து மூவ் ஆக போகுது அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸும் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் நடுவில் ஏன் வந்து ரொம்ப நாளாக ஒரே ட்ராக்கை வச்சுட்டு இழுத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும் சிறகடி காசையுடைய ஷூட்டிங் வந்து சென்னையில் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புயலுக்கு அப்புறமா வந்துட்டு அவங்களால வெளியே அவுட்டோர் ஷூட்ஸ்லாம் எங்கேயும் போய் பண்ண முடியலையோ அப்படின்ற ஒரு டவுட்ஸ் இருக்கு. இருக்கிற கொஞ்சம் ஆர்டிஸ்ட்டை மட்டும் வச்சு கொஞ்ச நாளில் நிறைய எபிசோட்ஸ் எடுத்து வைக்கலாம் அப்படின்ற ஒரு கதை, அந்த ஒரு நோக்கத்தில் வீட்டுக்குள்ளே மட்டும் நிறைய சீன்ஸ் எடுத்து எபிசோட் போயிருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளேயே இருக்கு. ஸோ அது கன்ஃபார்மா அப்படின்றது நான் டீம் சைடு எதுவும் இதை பற்றி நான் கேட்கல, ஏன்னா கேட்கவும் விரும்பல. அதே போல் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இப்போ டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற எபிசோட்ஸ் இதெல்லாம் ரீசெண்ட் டேஸ், அதாவது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் வந்து ஷூட்டிங்லேருந்து எடுத்து அப்படியே எடிட் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து நேற்று முந்தா நாளாமே கூட ஹாட் ஸ்டாரில் எபிசோட்ஸ்லாம் கொஞ்சம் டிலேவாக வந்துருந்துச்சு. ஸோ ரீசன் இதுதான். நிறைய பேர் வந்து ஏன் வந்து எபிசோட்லாம் முன்னாடியே வர மாட்டேங்குது அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ இதுதான் வந்து காரணம். அதே போல் இன்னைக்கு எபிசோட்லேயுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓரளவுக்கு மீனா வந்து போல்டாக காமிக்க ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து அப்கமிங்கில் என்னென்ன ட்ராக்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸ்ருதி வந்து மீனாவுடைய வீட்டுக்கு போகிற மாதிரியான சில அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. பட் இது ஷுவரா அப்படின்னு தெரியல. பட் அவங்க வந்து ஒரு ட்ராக் அந்த பக்கம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சத்யா வந்து மீனாவுடைய வீட்டுக்கு, அதாவது இங்கே முத்துவுடைய வீட்டுக்கு வர மாதிரியான ட்ராக்ஸும் இருக்கு. ஸோ இதையெல்லாம் கொஞ்சமாக நகர்த்துவாங்க அப்படின்னு சொல்லி நம்பலாம். இதுக்கு நடுவில் சத்யா தான் வந்துட்டு ரோஹிணியுடைய ட்ரூத் ரிவீலுக்கு ஒரு பெரிய காரணமாக இருப்பார். ஸோ அந்த ஒரு ட்ராக் வந்து எப்போ வரப்போகுது, ஸோ ஒருவேளை அதுக்கான பேஸ்மெண்ட் எதுவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா அப்படின்றத பற்றி தெரியல. இதுக்கெல்லாம் நடுவில் ஸ்ருதியுடைய கேரக்டர் ஸோ இது வரைக்கும் கொஞ்சம், அதாவது மீனாக்கு பாசிட்டிவாகவும் முத்துக்கு நெகட்டிவாகவும் அந்த கேரக்டர் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஸ்ருதி வந்து முத்துவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவரும் நல்லவர் தான் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் எபிசோட்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ ஸ்ருதியுமே அந்த மாதிரியான ஒரு மூவில் தான் கொண்டு போவாங்க. ஏன்னா எல்லாத்துலேயுமே பாசிட்டிவாக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா சீரியல் வந்து ஸ்டோரி இருக்காதுங்க. அதை நான் உங்ககிட்ட நிறைய டைம் சொல்கிறேன். ஏன்னா எல்லாமே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா ஒரு 800 எபிசோடுக்கு மேலே இருக்கிற எபிசோட்ஸை வச்சு 800 எபிசோட் மூவ் பண்ணாலுமே 800 எபிசோட்ஸ்க்கு மேலே வந்து கதை இல்லாமல் போயிடும். ஸோ அப்போ வந்துட்டு சுவாரஸ்யம் இல்லை, இந்த சீரியல் ஏன் இவ்வளோ நாள் ஓடிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பேர் வந்து எப்பயுமே வந்துடக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ சீரியல் நல்லா போயிட்டு இருக்கா, ஒரு 5 எபிசோடு ஒரு 6 எபிசோடு நடுவில் ஒரு லேக் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஸ்டோரி மூவ் பண்ணணும். அந்த மாதிரி மூவ் பண்ணால் மட்டும்தான் 1000+ எபிசோட்ஸ்க்கு மேலே நம்மளால சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்க முடியும். ஸோ அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல டிஆர்பியோட ஓகே இந்த சீரியல் நல்லா போயிடுச்சுப்பா அப்படின்ற ஒரு பேர் நமக்கும் கிடைக்கும். ஸோ இப்போவே நீங்கள் எல்லா பாசிட்டிவ் ட்ராக்கும் வச்சுட்டு நடுவில் ஸ்டோரி இல்லை அப்படின்ற ஒரு நோக்கம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல டீமே வந்து ரொம்பவே கான்ஷியஸாக இருப்பாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் சீரியல் ஸ்டோரி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு 10 இயர்ஸ் லீப் போட்டோ இல்லை வேற ஏதாச்சும் கதை காலத்தை நடுவில் கொண்டு வந்தோ இல்லை சீசன் 2 ஸ்டார்ட் பண்ணியோ, ஸோ அங்கே வந்து நமக்கு உண்மையான பேரே இருக்காது. ஒரு சீரியல் நல்லா போய் ஒரு 1000+ எபிசோட்ஸ் ரீச் ஆச்சு அப்படின்றதுல தான் நமக்குமே பெருமை இருக்கு. ஸோ அதேமாதிரி டீம் வந்து நல்லா வெல் அண்ட் எக்ஸிக்யூட்டிவாக கொண்டு போறாங்க அப்படின்றது எனக்குமே நல்லா புரியுது. நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதுக்கெல்லாம் வந்துட்டு நடுவில் ரவி ஸ்ருதியோடைய மேரேஜ் டாக்ஸ் வந்துட்டு இருக்கு. அவங்களுக்குலாம் லவ் சீன்ஸ் வருது, ஏன் முத்து மீனாக்கெல்லாம் வர மாட்டேங்குது, அப்படி அவங்களுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனையா, இந்த மாதிரியான தேவையில்லாத கேள்விகளும் வந்து ஆடியன்ஸ்குள்ளே எழும்புது. அதையெல்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி கொஞ்சம் பெரிய இஷ்யூவாக கொண்டு போகிற மாதிரி எனக்கு தெரியுது. பட் அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்க ஆர்டிஸ்ட்டுக்குள்ளே என்ன பேசணுமோ அதை கண்டிப்பாக பேசிக்குவாங்க. அவங்களுக்குள்ளே நிறைய சப்போர்ட்ஸ் இருக்கும். ரீசெண்டாக கூட வெற்றி வசந்த் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. ஸோ அதுக்குமே மீனா வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறப்ப தெரிஞ்சவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் மூவ் பண்ணுவாங்க. இது இல்லாமல் பிரியா வந்து மலையாளமே ஒரு
சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கேயும் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அவங்க வந்து அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இங்கே சீரியலில் செட்டுக்குள்ளே அவங்க எவ்வளோ நேரம் பேசிக்கிறாங்கன்னு மட்டும்தான் இருக்குது. இப்போ ஒரு நாள் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இருக்க எல்லா எபிசோட்ஸுமே அவங்களுக்கான காம்பினேஷன் சீன்ஸே கிடையாது. ஸோ அவங்க மீட் பண்ணிக்கவே நிறைய சான்சஸ் கம்மி தான். ஸோ அதையெல்லாம் வந்து ஆடியன்ஸ் புரிஞ்சுட்டு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் வந்து பேசக்கூடாது அப்படின்றது என்னுடைய ஒரு வேண்டுகோள். அதே போல் ஏன் பேருடைய பிக்சர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரியா கேள்வி வருது. ஸோ அதெல்லாம் டீம் சைட்லேருந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி இந்த பிக்சர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் கேட்டேன்னா அப்போ வந்து அவங்க அனுப்புறாங்க, இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே எடுத்து வச்சோம், ஸோ இது வேணா போஸ்ட் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் முன்னாடி அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க, அவங்க எடுத்து வச்சுட்டு ஷேர் பண்ணக்கூடாதுன்ற ஒரு இதில் தான் அவங்க இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்ச நாளாக ஏன் ரீசெண்டாக எபிசோட்ஸ் பிக்சர்ஸ்லாம் வருது அப்படின்னா, நாங்கள் இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் வந்து ஷூட் பண்ணி போயிட்டு இருக்க எபிசோட்ஸ், ஸோ அதெல்லாம் காமிக்கிறதுக்காக வந்து அவங்க ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர்ஸ் அண்ட் ரீல்ஸில் வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு டீமில் இருக்க நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் சீரியலில். ஸோ அதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்மளா வந்து புதுசாக எதுவும் யோசிச்சு கற்பனை பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த ஒரு வேண்டுகோள். அதே போல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சீரியல் வந்து அப்கமிங்கில் வரும். ஸோ ஒரு 3 ப்ரொமோஸ் கிட்ட வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 2 ப்ரொமோ ஆல்ரெடி வந்துருச்சு, இன்னொரு ப்ரொமோ இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதுக்குள்ளே யாரும் தப்பாவோ இல்லை வேறு ஏதாவது திங்க் பண்ண வேண்டாம். எபிசோட்ஸ் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டிஆர்பி வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோலேருந்து விடைபெறுறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.